சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா போதையில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உளறிக்கிட்டு இருக்கிறாப்ல. கொஞ்ச நேரத்துல மீனாவும் வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே அதிர்ச்சியா மீனா வீட்டுக்கு வர்றத பாக்குறாங்க. நம்ம முத்து இருந்துகிட்டு உன்னைய தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல, எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க, நேரா நம்ம மீனா வந்து அண்ணாமலை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அண்ணாமலையும் அதுதான் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்ல, அப்புறம் எதுக்காகமா நீ வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்ச அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு மீனா வந்து சீதா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா, இதுவே அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல, என் ஆசையை நிறைவேற்றி வச்சிருப்பாருல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மீனா ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்ப மீனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி, அதுக்கப்புறம் நம்ம ரவி, இவங்க 2 பேரும் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாங்க. மத்தவங்க எல்லாருமே மீனாவுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுறாங்க. அண்ணாமலை வந்து சைலண்டா இருக்கிறாப்ல. குறிப்பா ரோகிணி வேணும்னே மீனாவை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஸ்ருதி பக்கத்துல இருந்துகிட்டு, நீ பண்ணுன தப்ப விடையா மீனா பெரிய தப்பு பண்ணிட்டா, நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்க, உன்னையே இந்த வீட்டுல சேர்த்துக்கும் பொழுது மீனா பண்ணதெல்லாம் ஒரு தப்பே இல்லை. ஸோ அவங்க என்னப்பா தப்பு பண்ணுனா, 2 பேரும் ஆசைப்பட்டவங்கள சேர்த்து வச்சிருக்கா, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதி ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வாக்குவாதம் அப்படியே ஒருத்தருக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறது, இப்படி மாறி மாறி சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கிற முத்து இருந்துக்கிட்டு, யாரும் எதுவும் பேச வேண்டாம், இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடக்கிற பிரச்சனை, என்னால் மீனாவை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. உடனே மீனா இருந்துக்கிட்டு, இப்போ என்னைய பொண்டாட்டினாச்சும் அவர் சொல்கிறாரு, அது நினச்சி எனக்கு சந்தோஷம்தான், சரி நான் இந்த வீட்டுக்கு வரல, அவரா எப்போ மனசு மாறுறாரோ அப்போ வரேன் அப்படின்ட்டு நம்ம மீனை கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீதாவையும் அருணையும் காமிக்கிறாங்க. அருண் பயங்கர நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல சீதா கிட்ட. நான் கூட ஸோ இவ்வளோ நல்லவன் நாட்டுக்கு அப்படின்னு நினைச்சா, அதுக்கப்புறம் தான் மனசுக்குள்ளாரியே கூடிய சீக்கிரம் அந்த முத்துவை உங்க குடும்பத்துல இருந்து பிரிக்கிறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளாரியே சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அருண். இந்த பக்கம் மீனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்கிட்ட இல்லை இல்லையா, நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ மீனா வர்றதை பார்த்துட்டு இங்கே சீதாவோட அம்மா, மீனாவோட அம்மா ரொம்பவுமே கவலைப்படுறாங்க. அவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்போ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறியே அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.